ஹலோ எவ்ரிவன். சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் CTET 2024 அது ஆன்லைனில் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனவரி 2024 எக்ஸாம் வருது. இப்போ 23 நவம்பர் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் CTET.nic.in வெப்சைட் போயிட்டு, ஸோ அதில் வந்து கீழே வந்தீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி, அதில் வந்து அப்ளை ஃபார் CTET. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போகணும். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் அடுத்து நீங்கள் ஃபர்தராக நீங்கள் போகிறது வந்து ரைட் சைடில். ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறது வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீஸ் பேமெண்ட்டு, இந்த 3 மேஜர் ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 3 மேஜர் ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எனபிள் பண்ணிக்கணும். இதெல்லாம் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனபிள் பண்ணிவிட்டு தென் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய ஆன்லைனில் அப்ளிகேஷன். இதில் வந்து கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம் இதெல்லாம் வந்து கரெக்டாக கிளியராக கொடுத்துருங்க. கேப்ஸ் லெட்டரில் கொடுங்க கேண்டிடேட்ஸ் நேம், ஓகே, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர், ஜெண்டர், ஐடென்டி டைப். ஸோ இதில் வந்து ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இந்த மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் வந்து எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டி, ஆதார் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துலாம். ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து எந்த ஐடி செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட நம்பர் கொடுக்கணும். ஸோ அதை ஆதார் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதை வந்து உங்களுடைய லொக்கேஷன், ஓகே, அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு பேமெண்ட் அட்ரஸ் வந்து சேம் அப்படின்னா சேம் ஆஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ வந்து நீங்கள் இது அகைன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் சூஸ் பாஸ்வேர்டு ஆப்ஷன் வரணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேப்ஸ், அதுக்கப்புறம் நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் எப்பயுமே மெமரியில் வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. சப்போஸ் ஃபியூச்சரில் பாஸ்வேர்ட் மறந்துச்சு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் ஏதாவது ஒரு கொஷின் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் பாஸ்வேர்டு எது மறந்துச்சுன்னா நீங்கள் இந்த செக்யூரிட்டி கொஷினை கேட்கும். ஸோ அதை கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த பர்பஸ். செக்யூரிட்டி பின், இதில் வந்து இந்த செக்யூரிட்டி பின்னை நீங்கள் கரெக்டாக கேப்ஸ் கொடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ப்ரீவியூ ஆப்ஷன்ஸ் மாதிரி கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நேம், அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸு, அப்ளிகேஷன் எப்படி அடுத்த ஸ்டேஜில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வெரிஃபை பண்ண சொல்லும். ஓகே, இந்த அப்ளிகேஷனில் உங்களோட நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ எல்லாமே ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி. ஓகே, டு யூ விஷ் டு சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் கெட் ஓடிபி. ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் டேஷ்போர்ட் ஏரியா. இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ், அப்ளிகேஷன் நம்பர் அதெல்லாமே இருக்கும். மொபைல் நம்பர் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியாச்சு அண்ட் வெரிஃபை இமெயில் ஐடி இருக்கும். அங்கே உங்களுடைய மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனோம் அப்படின்னா கிளிக் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், ஓகே, அப்ளை ஃபார் எக்ஸாமினேஷன், சிட்டி டீட்டெயில்ஸ் அப்படி ஒன் பை ஒன்னாக காமிக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் செகண்ட் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், நேம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நேஷ்னாலிட்டி, ஓகே, இந்தியன் செலக்ட் பண்ணிவிடுங்க. கேட்டகரி என்ன கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அது பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டினா எஸ் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிடபிள்யூடி ஆக்ட் படி எக்ஸாமினேஷன் வந்து ஸ்கிரைப் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணணும், அதர்வைஸ் நோ. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், எம்ப்ளாய்டா இல்லை எம்ப்ளாய்டு அஸ் டீச்சரா, எம்ப்ளாய்டு அதர் தென் டீச்சரா, 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஜாபில் இருக்கீங்கன்னா அதர் தென் டீச்சர் கொடுங்க. இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா நாட் எம்ப்ளாய்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செக்யூரிட்டி பின், ஸோ செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன், எஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செக்ஷனுக்கு வந்து போயிடும். நெக்ஸ்ட் இந்த அப்ளை ஃபார் அப்படிங்கிற இந்த பேஜில் அப்ளையிங் ஃபார், ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறவங்க டிடிஎட் முடிக்கிறவங்க பேப்பர் 1 மட்டும் எக்ஸாம் எழுதலாம்.
பிஎட் படித்தவங்க, பிஎட் படிக்கிறவங்க, ஃபைனல் எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்க பேப்பர் 2 கிளாஸ் 6 to 8 ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பேப்பர் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். டிடிஎட், பிஎட் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 செலக்ட் பண்ணணும். ஸோ ஏர்லியர் நாம்ஸ், முன்னாடி உள்ள நாம்ஸ் வந்து 2023 நாம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, பிஎட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க பேப்பர் 1 அப்பியர் ஆகலாம், பேப்பர் 2 அப்பியர் ஆகலாம். பட் இந்த 2024 நாம்ஸ் படி பிஎட் முடித்தவங்க பேப்பர் 2 மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ரீசன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க, பிஎட் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஆர் இன்டகிரேட்டட் பிஎட் ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறவங்க பேப்பர் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் 1 வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் 1. லாங்குவேஜ் 2 வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஒரே லாங்குவேஜ் இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸாக இருக்கணும். லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை பிஎட் கேண்டிடேட் ஆல்ரெடி கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்க இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்டு ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2 இயர் டிப்ளமா இன் எலிமெண்ட் எஜுகேஷன். டிடிஎட் முடிக்கிறவங்க, கிராஜுவேஷனோ இல்லை வந்து அவங்க அப்பியர் ஆகிறவங்க மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் either in graduation or post graduation are passed or appearing in final year bachelor in education. கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணி பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா பிஎட் ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகிறவங்க இந்த நம்பர் 2வை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஜி இல்லை, யூஜி மட்டும் தான் இருக்குது. ஆனால் யூஜியில் 45% மினிமம் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க இல்லைனா ஃபைனல் இயருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஃபோர்த் சீனியர் செகண்டரி 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட் எஜுகேஷன் பண்ணுறவங்க 4 செலக்ட் பண்ணிக்கணும். சீனியர் செகண்டரி அதாவது 4 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ், பிஎட்ல இன்டகிரேட்டட் கோர்ஸ் சொல்கிறாங்களே, ஸோ அவங்க வந்து 5 செலக்ட் பண்ணிக்கலாம். 6 வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் கேட்டகரி வந்து 6 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த கேட்டகரி நீங்கள் உங்களுடைய லாகின் பேஜ்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நீங்கள் இதை பார்த்துக்கலாம், பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நம்பர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50% மார்க்ஸ் கிராஜுவேஷனில் போஸ்ட் கிராஜுவேஷனில் இருந்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணி இல்லை அப்பியர் ஆகுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்பர் 2. ஸோ இதுக்கு நேராக பார்த்துட்டு நம்பர் 2வை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து ஆஃபர்டு பேப்பர் 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இப்போ மேத்தமெட்டிக்ஸா அண்ட் சயின்ஸா இல்லை சோசியல் சயின்ஸா. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அதை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லா சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதில் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சோசியல் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் கேட்டகரி கூட லாங்குவேஜ் பிஏ படித்தவங்க கூட இந்த சோசியல் சயின்ஸ் செலக்ட் பண்ணி அவங்க அப்பியர் ஆகலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், இதில் வந்து டிப்ளமாவா டிகிரியா. ஸோ பிஎட்னா டிகிரி இன் எஜுகேஷன்ஸ் கொடுத்துருங்க. எக்ஸாம் சிட்டி, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து. ஓகே, இப்போ எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நீங்கள் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணால் இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட்டு மதுரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் சிட்டி, அப்போ அகைன் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மொத்தமே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால ஸோ 2வது ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எது நியர்பையோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷன்ஸும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, தமிழ்நாட்டில் 3 சென்டர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் 4மே நீங்கள் என்ன செய்யணும், ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா, புதுச்சேரி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து 4th ஆப்ஷன்ஸ் தான், கேரளா நியர்பை திருவனந்தபுரம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம். இது வந்து 4th ஆப்ஷன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் எக்ஸாமினேஷன் நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இல்லைனா அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து மாற்றுவாங்க அப்படிங்கிறத நாம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு செக்யூரிட்டி இதை சப்மிட் பண்ணிவிடும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இது வந்து சேவ் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து போயிடும். ஸோ ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன்? எஸ். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சிட்டி எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் பேஜில் பாஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்டு ஆர் அப்பியரிங். ஓகே, பாஸ்டு அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அப்பியரிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இயர் ஆஃப் அப்பியரிங் ஆல்சோ இங்கே வந்து நமக்கு தெரியுது. நீங்கள் இங்கே அப்பியரிங் செலக்ட் பண்ணால இயர் ஆஃப் அப்பியரிங் வந்து 2023 தான் இருக்குது. ஓகே, அதனால் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பிஎட் ஜாயின் பண்ணி செகண்ட் இயர் ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அதனால டிஃபால்ட்டாக இதே இயர் செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பாஸ்டு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா
ஸோ இயர் ஆஃப் பாசிங் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த இது போயிடலாம். கோர்ஸ் ஸ்ட்ரீம் நேம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஆர் எலிமெண்ட் எஜுகேஷன். ஸோ ரெண்டுக்குமே இது காமனாக தான் இருக்குது, பிஎட் டிடிஎட். ஓகே, எஜுகேஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி போர்டு ஆர் யூனிவர்சிட்டி நேம். ஓகே, இது வந்து இன்ஸ்டியூஷன் நேம். ஓகே, எந்த காலேஜில் படிச்சீங்களோ அந்த பிஎட் இன்ஸ்டியூஷன் வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட் மோடு, ஓகே, பெர்சன்டேஜாக சிஜிபிஏவான்னு கொடுக்கணும். ஸோ நீங்கள் பெர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே காலேஜ் நேமும் ரிசல்ட் மோடு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்க, ரிசல்ட் மோடு செலக்ட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது டோட்டல் மார்க்ஸ். இப்போ 1000 அப்படின்னா 1000 மார்க்ஸ். இப்போ வந்து ஒரு 800 அப்படின்னா நீங்கள் அப்டைன்டு 1000க்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து அப்டைண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும் 80%. ஓகே, நீங்கள் படித்த பிஎட் இன்ஸ்டியூஷனுடைய பின்கோடு. ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செக்யூரிட்டி பின்னை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, பர்சனல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ளை ஃபார் எக்ஸாமினேஷன் சிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சது. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அண்ட் ஃபைனல் சப்மிட். ஸோ அதை வந்து ஃபீஸ் பே பண்ணக்கூடிய இது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணிவிட்டு ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ ஃபைல் சைஸ் வந்து மேக்ஸிமம் மினிமம் சைஸ் வந்து 10, மேக்ஸிமம் சைஸ் வந்து 200. ஓகே, 10 to 200 கேபிக்குள்ளே இருக்கலாம். ஓகே, அவரேஜாக 100 கேபி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடும். சிக்னேச்சர் அதே மாதிரி மினிமம் சைஸ் வந்து 4 கேபிலேருந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும் சிக்னேச்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் சூஸ் ஃபைலில் கொடுத்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் ஆகிரும். ஃபோட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ணும்போது அந்த இமேஜ் வித் அண்ட் ஹைட் வந்து கேட்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் சைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒயிட் பாக்ஸ் இதை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் பாக்ஸை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சைன் வந்து இதில் அப்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ சைன் அப்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது காமிச்சிடும். ஓகே, இமேஜ் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் கிளிக் ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபோட்டோ சைன் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக செக்யூரிட்டி பின் கேட்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி பின்னை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டு யூ விஷ் டு சப்மிட் டாக்குமெண்ட் ஃபார்ம் ஃபைனலி, எஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ அதை நீங்கள் எல்லாமே ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் சப்மிஷன். ஸோ பர்டிகுலர்ஸ் செக்லிஸ்ட் டு பி வெரிஃபைட். ஸோ இது எல்லாமே நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே, மை நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கேட்டகரி, என்ன கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸாமினேஷன் சிட்டி, அப்ளை ஃபார் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு டிக்ளரேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ ஃபைனல் சப்மிஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவைக்கு 2 times நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஃபைனல் சப்மிஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் வியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபீஸ் பேமெண்ட் தான். ஓகே, அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை இதில் எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. யூ கேன் நாட் எடிட் ஆஃப்டர் யுவர் பேமெண்ட். ஓகே, ஸோ இதுதான் டேஷ்போர்ட் ஏரியா. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய CTET அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.